விஜய் ஆண்டனியுடைய கொலை திரைப்படம் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவங்க தான் நடிகை மீனாட்சி சௌத்ரி. தொடர்ந்து சிங்கப்பூர் சலூன், விஜயோடைய தி கோட் உள்ளிட்ட பல படங்களில் நடித்த இவருக்கு துல்கர் சல்மான் கூட ஜோடியாக நடித்த லக்கி பாஸ்கர் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. அந்த படத்திற்கு அப்புறமா மீனாட்சி சௌத்ரியுடைய மார்க்கெட்டும் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தது. இப்போ தெலுங்கு திரைப்படங்களில் மும்முரமாக நடிச்சுட்டு வரக்கூடிய மீனாட்சி சௌத்ரி பிற மொழிகள்லையும் நடிக்கிறதுக்கான வேலைகளில் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டுட்டு வரார். டிசிப்ளினாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கன்சர்னாக இருக்கக்கூடிய மீனாட்சி சௌத்ரி சோஷியல் மீடியாவில் அவ்வப்போது தன்னுடைய கவர்ச்சியான புகைப்படங்களையும் வெளியிட்டு ரசிகர்களை குஷிப்படுத்திட்டு வரார். இந்த நிலையில் மீனாட்சி சௌத்ரி தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை செஞ்சுருக்கிறார். அது என்ன மாற்றம் அப்படின்னா, அவருடைய பெயரில் ஏ அப்படிங்கிற ஒரு ஆங்கில எழுத்தை சேர்த்திருக்கிறார். இந்த பெயர் மாற்றத்தால் தன்னுடைய வாழ்க்கையிலையும் சரி, தன்னுடைய சினிமா கேரியர்லேயும் சரி, அடுத்தடுத்த நகர்வுகள் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு அவர் நம்புகிறாராம். சமீப காலமாகவே ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டு வரக்கூடிய மீனாட்சி சௌத்ரி பிரபல ஜோசியர் ஒருத்தருடைய ஆலோசனையின் பெயரில் தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறாராம்.